யார் என்ன பண்ணாலும் எங்களதான் குத்தம் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள். என்ன பண்ணாலும் நாங்க தான் தப்பு பண்ணுவோம், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னாலே அது தாவேகா கட்சிக்காரன் தான் செஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பிரபல இசையமைப்பாளர், அதே மாதிரி தொலைக்காட்சிகள் எல்லாம் பிரபலமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து தொகுத்து வழங்கி இருக்கிறாரு. சோ மக்கள் மத்தியில அறியப்படுற ஒரு முகமாக இருக்கிறாரு. அவர் சமீபத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கட்சியின் ஆதரவாகவோ இல்ல இப்போ இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தொண்டர்களை கேள்வி கேட்கிற வகையில ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில அவர் பேசின கருத்துக்களுக்கு இணையதளங்கள்ல ஒரு பெரிய ரைவல்ரியே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் வசந்தனுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி திமுகவினர் ஒரு பக்கமும் தாவேகாவினர் ஒரு பக்கமும் இருந்து பயங்கரமான ஒரு டிஸ்கஷன், பயங்கரமான மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இதெல்லாம் ஒரு கருத்தா, இதுதான் இவருடைய அரசியல் புரிதல்னு சொல்லி அவர் பேசின சில விஷயங்களை எடுத்து போட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. திமுகவினர் சில பேர் தாவேகாவினரை சரியான முறையில இவர் நடத்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சண்டை அப்படின்றது இணையதளங்கள்ல இந்த வாரம் வந்து போயிட்டு இருந்தது. சோ அதன் விளைவா இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்தது. அது தாவேகாவினர் தான் செஞ்சாங்க அப்படின்றதுதான் ஜேம்ஸ் வசந்தனுடைய அலிகேஷன். அது தாவேகாவினர் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லி தாவேகாவினர் வந்து இணையதளத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஜேம்ஸ் வசந்தன் திருவான்மியூர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய காரை இன்னொரு வீட்டு வாசல் முன்னாடி பார்க் பண்ணி இருந்திருக்காரு. காரை விட்டுட்டு சாப்பிட்டு வந்து திருப்பி பார்க்கும்போது காருடைய கண்ணாடியை கல்லால அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. இது யாரு செஞ்சா அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்பும் போது அவரே பிக்ஸ் பண்ணிட்டாரு, தாவேகா கட்சிக்காரங்க தான் இதை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இணையதளத்துல என்ன போட்டு அப்படி கத்துறாங்க, அவ்வளவு திட்டு வாங்குறேன், அவ்வளவு சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இணையத்துல என்ன இவ்வளவு தூரம் வந்து எனக்கு திட்டுறதா இருக்கட்டும், நிறைய மிரட்டல்கள் வந்ததா இருக்கட்டும், எல்லாமே இப்படி வரும்போது என்னுடைய காரை பர்பஸ்ஃபுல்லா யாரோ உடைச்சிருக்காங்க, தாவேகாவின் தற்கூரி தான் உடைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய எக்ஸ்ல ட்வீட் போடுறாரு. சோ இந்த ஒரு செயலை செஞ்சது தாவேகாவினர் தான் அப்படின்றத ஒரு ப்ரீ ஜட்மெண்டலா அவர் ஒரு கருத்தை போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாரு. சோ இதுக்கப்புறமா போலீஸுடைய விசாரணையில இன்னைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுதான் இப்போ தாவேகாவினர் எடுத்து வச்சுட்டு ஜேம்ஸ் வசந்தன் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட்ல தற்கூரி அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் தான் செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்க்கு போயிட்டாரு. ஆனா காவல்துறை சொன்ன ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கும் அரசியலுக்கும் எந்த நோக்கமும் இல்ல, அரசியல் பின்னணியோடு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அந்த எந்த வீட்டு முன்னாடி அவர் காரை பார்க் பண்ணியிருந்தாரோ அந்த வீட்டை சேர்ந்தவர் தான் இப்படி பண்ணிருக்காரு, அந்த வீட்டு ஓனர் தான் அந்த காரை உடைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் வந்து அந்த வீட்டுக்கு வழியில நிப்பாட்டி இருக்கிறாரு, நோ பார்க்கிங் அந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் அவர் நிப்பாட்டி இருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரங்களே அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு அவருடைய காரை நிப்பாட்டினதுனால ஆத்திரம் அடைஞ்சு அந்த வீட்டு ஓனர் வந்து கல்லால அடிச்சுட்டாங்க. சோ கல்லால அடிச்சது வந்து நியாயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கான அந்த ஒரு வழக்கு அப்படின்றது தனிப்பட்ட வகையில காவல்துறையினர் விசாரிச்சு அதுக்கான உரிய நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க. ஆனா இங்க டிஸ்கஷன் அது கிடையாது. டிஸ்கஷன் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் போட்ட அந்த ட்வீட். நீங்க வந்து ஒரு சம்பவம் நடந்த உடனே தாவேகா காரன் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இணையவாசிகள் பல கேள்விகளை ஜேம்ஸ் வசந்தன் மேல எழுப்பிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்தது உங்களுக்கு நீங்க அகைன்ஸ்டா பேசுனீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க தாவேகாக்கு அகைன்ஸ்டா பேசுனீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஏதாவது நடந்தா அது தாவேகா தான் செஞ்சிருப்பாங்கன்னு ஆதாரமற்ற எங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவரை கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. சோ நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஒரு சர்ச்சையொட்டி. தாவேகாவை விமர்சனம் செய்யறவங்க எல்லாருமே வந்து ஒரு வகையில ஒரு பாயிண்ட்ல லைம் லைட்ல இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. யாரெல்லாம் தாவேகாவை வந்து விமர்சனம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல இணையத்துல வைரலா போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து தாவேகாவை விமர்சிக்க இது இவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி போயிருது. இது புதுசா யாராவது விமர்சிக்க ஆரம்பிச்சாலே அவங்கதான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து டிஸ்கஷன் டாபிக்கா இருக்கிறாங்க. சோ இப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தங்களா வந்து திமுகவினுடைய ஆதரவாளரோ பாஜகவினுடைய ஆதரவாளரோ இல்ல சாதாரண மக்கள்ல ஒருத்தரோ இல்ல யாரோ ஒருத்தங்க தாவேகா செய்யக்கூடிய சில அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை கேள்வி எழுப்பி அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாலே ஃபேமஸ் ஆயிடுறாங்க.
சொல்றாங்க. ஏன்னா தாவேகாவினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு தாக்குறதுல ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு லைம் லைட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அதை மையமா வச்சு இவங்க அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா, இல்ல வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அவங்கள பத்தி எதுவுமே தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முனைப்போட இருந்து எல்லாரையும் வந்து டார்கெட் பண்றாங்களா, இந்த மாதிரி அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா தாவேகாவினர்லயும் அதை செய்யறாங்க தான், அதை கண்டிப்பா மறுக்க முடியாது. அதே சமயம் எல்லா விஷயத்துக்கும் தற்குறின்னு சொல்லி பிளேம் பண்றதா இருக்கட்டும், சக மனிதனை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தற்குறின்னு சொல்றதே முதல்ல தப்பு, இதை செஞ்சது தாவேகா தொண்டர் தான் அப்படின்னு சொன்னதும் மிகப்பெரிய தப்பாக பார்க்கப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய வட்டாரத்துல இதை எப்படி அவர் சொல்வாரு, நிச்சயம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இணையத்துல இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. சோ இந்த ஒரு பாயிண்ட்ல ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பக்கம் சில பேர் நின்று அவருக்காக ஆதரவா பேசிட்டு இருக்காங்க, தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நீங்க இதை பற்றி, இந்த இஷ்யூவை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய கருத்துகள், அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த நிகழ்ச்சியில எப்படி தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு அவங்க பத்தி பேசுறதுக்கு, அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை, அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய ஐடியாலஜியை பேசுறதுக்கு உரிமை இருக்கோ, அதே சமயம் மாற்று சிந்தனையோடு மாற்று அரசியலோட பேசுறவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. சோ அவங்கள வந்து இணையத்துல வந்து கேள்வி எழுப்புறதோ இல்ல தகாத முறையில பேசுறதோ அதுவும் நிச்சயம் தவறு. அதே சமயம் இவங்களும் தற்கூறின்னு சொல்லி தாவேகாவினுடைய தொண்டர்களை வந்து சொல்றதுன்றதும் மிக தவறான ஒரு விஷயம். சோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.